நித்தி, தண்ணிலாம் எப்படி ஓடுது பாரு. சூப்பரா இருக்குல்ல தண்ணியை பார்த்தா. அழகா இருக்குடி. ஏய் நித்தி, நித்தி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன வாயை திறக்காம உட்காந்துருக்க? ஏய், நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்க? ஏதோ யோசனையா இருக்க. ஒன்றும் இல்லடி. என்ன ஒன்றும் இல்லைங்கிற? வாய் தான் சொல்லுது, முகம் சொல்லலையே. முகம் ஏதோ சோகமா இருக்கு. என்ன இன்னும் கப்பலே மூழ்கி போன மாதிரி உட்காந்துருக்க? என் சோகம் உங்ககிட்ட சொல்லி என்னடி ஆகுது? ஓ ஓ சோகம் என்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. என்னன்னு சொல்லு, அது என்னன்னு நானா கேட்குறேன். ரகு இருக்கானடி, எப்படி என்னை தொட்டி தொட்டி லவ் பண்ணா, இப்போ என்னை வாழான்ட்டாண்டி. ஓ, அதுக்கு தான் இப்படி சோகமாக உட்காந்துருக்குடியோ? அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்னடி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச விஷயமா? அப்போ அவர் என்ன மாநாடு சொல்லிடுவாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியுமாடி? சொல்லுடி. அனிதா சொல்லு, உனக்கு தெரியுமா அவர் என்ன வாழாங்கன்ட்டு சொல்ல போறாருண்டு? சொல்லுடி. ஏண்டி ஒருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? அவன் நடப்படியே எனக்கு தெரியாது. நான் அப்பயே உன்ட்ட என்னடி சொன்னேன்? நீ இதெல்லாம் நம்பாத, லவ் பண்ணுறேன்னு ஒரு பெரிய சுற்றுறாரு, இதெல்லாம் நீ நம்பாத, அவனெல்லாம் நம்பாத இது சொல்லலாம் இல்லையா? நீ கேட்கல. இப்போ அனுபவிச்சுட்டு உட்காந்து இருக்கிற சோகமா ஏன்னா வானான்னு சொல்லிட்டு போயிட்டாண்டு. அவனை எவ்வளோலாம் நான் நம்பினேன் தெரியுமாடி? எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாண்டி பாவி. முதல்ல அவனுக்கு பிடிச்சிச்சுடி ஒன்ன 2-3 மாதம். அப்புறமேல நீ கோவப்படுறது, புரியாதமாக பேசுறது, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதை நீ கவனிச்சியா? நீ கவனிக்கல, நாங்கள் தான் கவனிச்சோம். அவன் என்னைக்கும் உன்னை காட்டி விட்டுட்டு போறவன் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஏண்டி என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க? ஏன் சொல்லாமல் இருந்தீங்க? நாங்கள் சொல்லிட்டா மட்டும் நீ கேட்டுடியா? அப்படியோ கேட்டுடியான்னு கேட்குறேன். நீ தான் அவன் பைத்தியம் முடிச்சுட்டு நின்றியா ரகு ரகுண்டு. அவன் பின்னாடியே சுற்றுறான்ட்டு நீ தான் அவன் ரகு ரகுண்டு நின்ற. நாங்கள் சொன்னால் நீ கேட்டியாடி? போனா போட்டமே, அவனை பற்றி இப்படி கவலைப்படுற என்ன? எத்தனை மாதம் அவனை பழக்கம் உனக்கு? ஒரு 6 மாதம் இருக்குமா? 6 மாதம் லவ் பண்ணீங்க 2 பேரும். 6 மாதம் உள்ள பழக்கம் தானடி. போனா போட்டா விடுடி. எல்லா காதலுமே வெற்றியில் முடியாது, தோல்வியிலையும் முடிகிறது இருக்கு. அந்த மாதிரி தோல்வின்னு நினச்சிட்டு போ. நீ எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறடி தோல்வி போன போயிட்டு போது விட்டுடுண்டு. என்னால் அது மாதிரி விட முடியாதுடி. என்னால் அதுவே விட முடியாது. என் மனசு அறுக்குதுடி அவன் பேசுனதுலாம். அவன் பேசுனா பேசிட்டு போட்டான்டி. இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுது. அவன் பேசுறது ஒரு பெருசாக பேசிக்கிட்டு கிடக்குற. 6 மாதம் பழக்கத்துக்கு இப்படி இட்டு மடிஞ்சு போய் கிடக்குற. உர்றி, அவன் இல்லைன்னா எத்தனையோ பேர். இவன் இல்லைன்னா இன்னொருத்தவன் இல்லைன்னா இன்னொருத்தவன் என்னால் லவ் பண்ண முடியாதுடி. எனக்கு இவன் தான் பிடிச்சிருக்கு. இவனை தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன். உனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு உன்னை பிடிக்கலையே. பிடிக்காம போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? இப்படியாப்பட்டவனெல்லாம் நம்புறது தப்பு தெரியுமா? இன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்காங்கிறவன் நாளைக்கு மானாங்கிறான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்பயாச்சும் செஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷப்படு. இப்பயாச்சும் அவன் சுய புத்தி தெரிஞ்சிச்சேன்ட்டு. உன்னை கல்யாணம் பண்ண இருப்பாரு, உன் குளத்தெல்லாம் பார்த்துட்டு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாண்டா அப்போ என்ன செய்வேன்? எங்கேயாவது தள்ளி விட்டாண்டா என்ன செய்வேன்? அதையே கேட்டேன் அவன்கிட்ட. நான் கல்யாணம் பண்ண இருப்பாரு, இந்த குளத்தை பார்த்துட்டு உனக்கு பிடிக்காம போயிட்டா நீ என்ன செய்ய? நான் விட்டுட்டு ஓடி போயிட்டியான்னு கேட்குறேன். அதுக்கு சொல்கிறேன், நான் ஏன் விட்டுட்டு ஓடுறேன்? உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. பார்த்தல எப்படி பேசியிருக்காண்டு. இவனை நம்பி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனை இன்னும் நம்புற நீனு. அவனுக்கு உன்னை பிடிக்காதப்போ எப்படி நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அவன் என்ன உனக்கு? அவனை விட்டு தள்ளுறியா? பெத்த தாய் தாப்பன் பார்த்து கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க பாருதி. இவனெல்லாம் பார்க்கறதுலாம் நீ பார்க்கறதுலாம் வேஸ்ட்டு. இவன் மேல உள்ள கோபத்துல எங்க அம்மா வர நான் பேசி விட்டு வந்துட்டேன்டி.
நீனா போய் லவ் பண்ணுவ அவனை, அப்புறம் அவன் வேணான்ட்டாண்டு கோவமா இருப்ப. அதுக்கு உங்கள் அம்மா என்னடி செய்வாங்க? அவங்கள்ட்ட பேசியிருக்க. உனக்கு 22 வயசாச்சு. 22 வயசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க உன்னை. அவங்கள காட்டியா உனக்கு 6 மாதம் பழக்கம் உள்ளவன் பெருசாக போயிட்டானா? அவன் பெருசாக போயிட்டானான்னு கேட்குறேன். அவனை நான் நினச்சி இப்படி இத்து மடியிற. அப்பா அம்மாவை நம்புடி. அதை பார்த்து கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை தான் உனக்கு நல்லது. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதனால நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளாம் நல்லது கிடையாது. பாதி நாள் வச்சிருந்து பாதி நாள் விட்டுட்டு போயிட்டாண்டா. இல்லை விட்டுட்டு போகிறான், எங்கேயாச்சும் தள்ளி விட்டுட்டு போகிறான் ஆற்றுல குளத்துல. அப்போ என்னடி செய்வேன்? அவனுக்கு இவனெல்லாம் நம்பி போக முடியாது. உங்கள் அப்பா அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, இல்லை அவன் வீட்டுலேயே கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, நீங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்க. அவனுக்கு பிடிச்சாதான் அவனோட இருப்பான். பிடிக்கல இங்கே ஆற்றுல குளத்துல அவனை தள்ளி விட்டுட்டு அவன் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டாட்டா நீ என்ன செய்வேன்? கடைசியில் உனக்கு ஏதாவது ஒன்றுண்டா அவன் அழுவ போகிறதில்ல, அவன் குடும்பம் அழுவ போகிறதில்ல. உங்கள் அப்பா அம்மா தாண்டி அழுவாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி போயிட்டாளேன்ட்டு அதை நினச்சி பாரு. என்னைக்கே தாய் தப்பனை தான் நினச்சி பார்க்கணும். அது சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏண்டி எத்தனை பேர் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமலாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்லேடி. நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி. காதலிக்கிறவன் எல்லாருமே தப்பான ஆளுன்னு சொல்ல முடியாது. நானும் சொல்லலை. சில பேர் நல்லவனா இருக்கிறான். ஓ ரகு மாதிரியா கட்டவனா இருக்கானோல, நல்லவனா நீ லவ் பண்ணாண்டா அவன் நம்மளை நம்பி வந்துட்டாளே, இவளை கல்யாணம் பண்ணி அவளை கடைசி வரைக்கும் நம்ம நல்லூர்மா வச்சுக்கணும்னா இருக்கிறான். அந்த மாதிரி அவனை காதலிச்சாண்டா நீ சொல்றது ஓகே. அவனோட நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்னை வானாண்டு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ணிட்டு 6 மாதம் உன்னோட பழகிட்டு வானாண்டு சொல்கிறவன அவன் நல்லவன் அறியாமல் இவனை நம்பி நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும்? லவ் பண்ணுறது தப்புன்னா நான் சொல்லலை. லவ் பண்ணுறது கரெக்டு தான். அது நல்லவங்களுக்கு. நல்லவனை நீ லவ் பண்ணியிருந்தா அவன் உன்னை நல்லதுமா வச்சுருப்பான். இந்த மாதிரி லூசு பிடிச்ச பயலை பாதியோட விட்டுட்டு போகிறவன எனக்கு அவன் பிடிவாதம் பிடிக்கல, கோபம் பிடிக்கல, இப்படி சொல்லிட்டு போகிறவனை போய் நீ லவ் பண்ணியிருக்க. அவனை நம்பி நீ என்னடி செய்ய முடியும்? எத்தனையோ பேர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வரானுவா. அவனும் ஒரு மனுஷன் தான். குடும்பத்தை தாய் தாப்ப அக்கா தங்கச்சி எவ்வளோ பேர் இருக்கோ ஒரு குடும்பத்தில், அதுவெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு தான் வேணுண்டு அந்த பொண்ணோட இருக்கிறவனா இருக்கான். ஆனால் ஒரு ரகு மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறவனா இருக்கிறான். அந்த காதலையும் இந்த காதலையும் ஒன்றா ஆக்க முடியுமாடி? அதை ஆக்க முடியாது. நல்லவனுக்கு நல்லவனை காதலிச்சா அது ஓகே, நல்லது தான். இந்த மாதிரி லூசு பிடிச்சவனெல்லாம் காதலிச்சா ஒன்றுமே கிடையாது. இவனை நம்பி நீ எதுக்கு அழுவுற? நீ எதுக்கு கவலைப்படுற? நீ கவலைப்படாத, அழுவாத. போய் விட்டுச்சு சனின்னு சொல்லிவிட்டு சமகிரி. நீனா வானாங்கிட்ட போக அவனா வானான்ட்டானே போ. நான் சவால் விட்டுருக்கேன் அவன்கிட்ட. உனக்கு உன் கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவன்கிட்ட சவால் விட்டுருக்கேன்டி. ஏண்டி ஒருத்தர் தப்பானவன் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் நீ சவால் விட்டுருக்கியா? அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொலைத்த மாதிரி நீ ஏண்டி அதை பற்றி கவலைப்படுற? ஏதாவது உனக்கு அடிச்சுட்டு அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களாடி? உங்கள் அம்மாலாம் எவ்வளோ கவலைப்படுவாங்க. அவன் போனால் போட்டேன்டி, நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப புரியாதமாக நிற்காத. விட்டு தள்ளு, தொலைஞ்சான்னு சொல்லிட்டு விட்டுடு. அவனே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத. நான் சொல்கிறத கேளு. நல்லது தான் உனக்கு நான் சொல்கிறேன், கெட்டது சொல்லலை. உன் ஃப்ரெண்டாக இருக்கிறனால உன் ஃப்ரெண்டு நல்லவளாக இருக்காளுவா கெட்டவளாக இருக்காளுவா? நல்லது சொல்கிறவளாக இருக்கா கெட்டது சொல்கிறவளாக இருக்கா? நான் உனக்கு நல்லது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ நல்லவனை லவ் பண்ணா ஓகே, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். இவன் நல்லவன் கிடையாது, இவனை நீ நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசையம் படாத. இவனை விட்டுடு. உனக்காக ஒருத்தவன் இருப்பான். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறவனா இருக்கான். உங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறவன் அப்பளையும் இருக்கான். யார் உனக்கு கிடைக்கலோ அவங்க உன் தலையெழுத்து போல் அமையும். இவனே நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நல்லவனுக்கு தான் அது காதல். ரகுவுக்கு மாதிரி இல்லை. ரகு கட்டவன்,
நல்லவனுக்கு காதல் ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க, என் வீடியோல ஃபாலோ பண்ணுங்க.